ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இடையில கொஞ்சம் சேர் காலியாக இருக்குது. முன்னாடி வர விரும்புகிறவங்க முன்னாடி வாங்க, ஆராதிக்க வந்தவங்க முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். வேடிக்கை பார்க்க வர்றவங்க அல்லது தூங்க வர்றவங்க அல்லது பின்னாடி உட்காந்து கதை விட விரும்புகிறவங்க பின்னாடியே உட்கார்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தரை நாம் பாடி அவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன் என்கிற பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்களின் நீதியே யெகோவா ஷிக்கேனு, ஆராதனை உமக்கே. எங்களின் நீதியே யெகோவா ஷிக்கேனு, ஆராதனை உமக்கே. சொல்லலாம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்குகிறவரே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. சொல்லலாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். மறுபடியும் சேர்ந்து பாடுங்க ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா. என் பலனே, என் கோட்டையே உமக்கு ஆராதனை. என் பலனே, என் கோட்டையே ஆராதனை உமக்கே, உமக்கே. என் பலனே ஆராதனை உமக்கே. மறைவிடமே சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை உமக்கே. மறைவிடமே Thank you Lord. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை
அல்லேலூயா, ஆமென். எங்கும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பலனாகிய தேவன் அவர். ஆமென். கர்த்தரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு மலையாள பாடல், கருணையின் சாகரமே என்ற பாடல் ஏற்கனவே நம்ம பாடியிருக்கிறோம். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். சோக கொடும் வெயில் ஏறிடும் போல் மேகத்தின் தணல் அருகில் என்னை சாந்துனமாய் நடத்தும். கருணையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, இந்த உலகத்தில் வெயில் ஏற 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 உங்க அந்த நிழல், உங்க காருண்யம் என்னை தயவா நடத்தட்டும். இந்த உலகத்தில் வேதனைகள், அடுத்தடுத்த சரணங்கள் அப்படி நமக்கு சொல்லும். இந்த உலகத்தில் பாடுகளும் வேதனைகளும் பலவீனங்களும் என் வாழ்க்கையில் பெருக 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 உங்க கிருபை என்னைய தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் நிந்தனைகளும் அவமானங்களும் பிரச்சனைகளும் பெருக 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 உங்க இரக்கம், உங்க தயவு என்னை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. அந்த சியோனில் வந்து சேரும் வரை உங்க காருண்யம், உங்க கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அர்த்தமுள்ள அருமையான ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கருணையின் சாகரமே, சோக கொடும் வெயில் ஏறிடும் போ. கருணையின் சாகரமே, சோக கொடும் வெயில் ஏறிடும் போ. மேகத்தின் தணலருகில் மேகத்தின் தணலருகில் என்னை சாந்துனமாய் நடத்தும். கிருபை அருள்கா, கிருபை அருள்கா, அளவென்னே பகர்ந்திடுகா. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവകൃപൈ അരുൾകാ. ഈ ഭൂമിയിൽ യാത്രയതിൽ ദൈവകൃപൈ അരുൾ. சோதனை பெருகிடும்போல், சோதனை பெருகிடும்போல் என்றே மானசம் தளர்ந்திடாதே. சோதனை பெருகிடும்போல் என்றே மானசம் தளர்ந்திடாதே. சாஸ்வத புஜமதினா என்னை சாந்துனமாய் நடத்தும். சாஸ்வத புஜமதினா என்னை சாந்துனமாய் நடத்தும். கிருபை அருள்கா, கிருபை அருள்கா, அளவென்னே பகர்ந்திடுகா. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവകൃപൈ അരുൾകാ. சொல்லுங்க மறுபடியும். ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവകൃപൈ അരുൾകാ. கூரிருள் தாழ்வரையில், கூரிருள் தாழ்வரையில் என்றை பாதங்கள் இடறிடாதே. கூரிருள் தாழ்வரையில் என்றை பாதங்கள் இடறிடாதே. அக்னி தூணின் பிரபயா என்னை சாந்துனமாய் நடத்தும். அக்னி தூணின் பிரபயா என்னை சாந்துனமாய் நடத்தும். கிருபை அருள்கா, கிருபை அருள்கா, அளவென்னே பகர்ந்திடுகா. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവകൃപൈ അരുൾകാ.
ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവകൃപയർ രോഗങ്ങൾ പീഡകളും നിന്ന പരിഹാസം ഏറിടുമ്പോ രോഗങ്ങൾ പീഡകളും നിന്ന പരിഹാസം ഏറിടുമ്പോ അമിതബലൻ അരുളി എന്നെ ശാന്തനമായി നടത്താം. അമിതബലം അരുളി എന്നെ സ്വാന്തനുമായി നടത്താം. சொல்லுங்க, கிருபை அருள்கா, கிருபை அருள்கா. மறுபடியும் கிருபை அளவന്യ പകർന്നിടുക. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ, ഈ ഭൂവിലൻ യാത്രയ ദൈവ கிருபை அருள்கா, கிருபை அருள். மறுபடியும் சொல்லுங்க, ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ, ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവ கிருபை அருள்கா, அருள்கா. உற்றவர் பெந்துக்களும் எல்லா സ്നേഹിതരും വെറുക്കിൽ. உற்றவர் பெந்துக்களும் எல்லா സ്നേഹിതരും വെറുക്കിൽ. സ്നേഹത്തിനാഴമതിൽ ഞാനും നിമഗ്നനായി തീർന്നിടുവാൻ. സ്നേഹത്തിനാഴമതിൻ ഞാനും നിമഗ്നനായി തീർന്നിടു. இப்ப சேர்ந்து பாடுங்க, கிருபை அருள்கா, கிருபை அருள்கா. மறுபடியும் கிருபையர் அளவന്യ പകർന്നിടുക. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ, ഈ ഭൂവിലൻ യാത്രയ ദൈവ കൃപை അരുൾകാ, ദൈവ കൃപை അരുൾകാ. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവ കൃപை അരുൾകാ. ലോകത്തെ മറന്നിടുവാൻ എല്ലാ സേതമെന്നെണ്ണിടുവാൻ. ലോകത്തെ മറന്നിടുവാൻ എല്ലാം എണ്ണിടുവാൻ. ലോകത്തെ ജയിച്ചവനെ നിന്നിൽ അഭയം ഞാൻ തേടിടുന്നു. ലോകത്തെ ജയിച്ചവനെ നിന്നിൽ അഭയം ഞാൻ തേടിടുന്നു. கிருபை அருள்கா, கிருபை அருள்கா, கிருபை அருள்கா. அளவெന്നെ പകർന്നിടുക. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ, യാത്രയർ ദൈവ கிருபை அருள்கா, கிருபை அருள்கா. ഈ ഭൂവിലൻ യാത്രയർ. கடைசி சரணம் பாட போறோம். பரனே நீ വന്നിടുമ്പോൾ, പരനേ നീ വന്നിടുമ്പോൾ ഞാനും പരമസിയോൻ ചേരുമേ. പരനേ നീ വന്നിടുമ്പോൾ ഞാനും പരമസിയോൻ ചേരുമേ. മഹിമയിൽ കാണും വരെ എന്നെ സാന്ത്വനമായി നടത്താം. മഹിമയിൽ കാണും വരെ എന്നെ സാന്ത്വനമായി നടത്താം. சொல்லலாமா, கிருபை அருள்கா, கிருபை அருள்கா, கிருபை அருள்கா. அளவெന്നെ പകർന്നിടുക. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവ കൃപை അരുൾകാ. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവ കൃപை
அருள்கா. ஹல்லேலூயா. கடைசி சரணத்தை மறுபடியும் பாட போறோம். பரனே, என் பின்னாடி சொல்லுங்க பார்ப்போம். பரனே. பரனேன்னா யாரு? இயேசு. பரன் நம்முடைய தேவன். பரனே, நீ வந்திடும் போல், நீ வரும்போது ஞானும், சொல்லுங்க, நீ வந்திடும் போல் ஞானும் அப்படின்னா நானும் பரம சியோன் சேருமே. சொல்லுங்க, பரம சியோன் சேரும். இப்போ சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். பரனே, நீ வந்திடும் போல் ஞானும் பரம சியோன் சேருமே. அடுத்த வரி சொல்லுது, சொல்லுங்க என் பின்னாடி. மகிமையில் காணும் வரே. அப்படின்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து உங்க முகத்தை நான் பார்க்கறது வரைக்கும் உங்க காருண்யத்தினால் என்னை நடத்திக்கிட்டே. ஹல்லேலூயா. உங்க முகத்தை நான் பார்க்கறது வரைக்கும் உங்க காருண்யம், உங்க கிருபை என்னை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்போட ஆசையா வாஞ்சையாம்? பரனே, நீ வந்திடும் போ ஞானும் பரமசியோன் சேருமே. பரனே, நீ வந்திடும் போ ஞானும் பரமசியோன் சேருமே. மகிமையில் காணும் வரே என்னை சாந்துனமாய். மகிமையில் காணும் வரே என்னை சாந்துனமாய். இன்னும் ஒரு முறை பாடலாமா? பரனே, நீ வந்திடும் போல். பரனே, நீ வந்திடும் போல் ஞானும் பரமசியோன் சேருமே. பரனே, நீ வந்திடும். நீ வரும்போது என்னை பரமசியோனில் நீர் சேர்க்க வேண்டும் ஆண்டவரே. அந்த மகிமையில் நான் உம்மை காணும் வரை, மகிமையில் காணும் வரை என்னை சாந்துனமாய் நடத்தும். மகிமையில் காணும் வரே என்னை சாந்துனமா. பாடி முடிக்க போறோம். சொல்லுங்க, கிருபை அருள்கா, கிருபை அருள்கா, கிருபை அருள்கா, அளவென்னே பகர்ந்திடுகா. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവകൃപൈ അരുൾകാ. ഈ ഭൂവിലൻ യാത്രയതിൽ ദൈവകൃപൈ അരുൾകാ. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாலே. இன்னும் ஒரு பாடல பாடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது என்கிற பாடலை உற்சாகமாக பாடி கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் நம்ம மகிமை செலுத்த போகிறோம். நோவாவின் பலியை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டது போல இந்த காலை வேளையில நாம் செலுத்துகிற இந்த துதி பலியை அவர் முகர்ந்து கொள்ளுவாராக. ஆமென். அவர் ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அவர் ஏற்றுக்கொண்டா அவர் அங்கேருந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார். ஸ்தோத்திரம். தேவன் நோவாவின் பலியை ஏற்றுக்கொண்ட போது அவர் உடன்படிக்கை செய்தார். அவனோடு மாத்திரமல்ல, மொத்த உலகத்தோடும் அவர் உடன்படிக்கை செய்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சேனைகள் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம்,
உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக, திரும்பும் போது திரும்பினே. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தருக்கு துதி பலி செலுத்தும்படியாக தேவ சமூகத்திலே கடந்து போவோம். வேத வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது, மூப்பர்கள் தங்கள் சிங்காசனங்களை விட்டு எழுந்து தங்கள் கிரீடங்களை எடுத்து கீழே வைத்து விட்டு தாழ பணிந்து தேவனை தொழுது கொண்டார்கள். இந்த கால வேளையிலே நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து சில நிமிடங்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறோம். உங்க ஒவ்வொரு துதி பலியும் மிகவும் முக்கியமானது. உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் கர்த்தர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு துதி பலியின் சத்தத்தையும்
இயேசு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சுகந்த வாசனையாய் அதை முகர்ந்து உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்வதற்காக. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால் ஆமென், நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்திலே அவரை துதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அற்புதமானது, அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் எல் ஷடாய். ஸ்தோத்திரம். அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்த போதிலும், வாழ்க்கை முழுவதிலும் வேதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், ஸ்தோத்திரம், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருந்த போதிலும் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை இம்மட்டும் தாங்கி வருகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சேனைகளின் கர்த்தர். ஸ்தோத்திரம். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்தோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஸ்தோத்திரம். சகலவற்றையும் செய்யும் வல்லமை உள்ள கர்த்தர் நீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கண்ணை மூடி சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உண்மையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Amen. Amen. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் நிற்கிறீங்க. ஸ்தோத்திரம். உங்க சத்தம் இந்த இடத்தை நிரப்பாண்டாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு தானே வந்தோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆராதிக்க தான் வந்தோம். ஆமென், ஆமென். அதனால கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, நன்றியப்பான்னு சொல்லுங்க. பாடுகளின் மத்தியில உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்லவராய் என் வாழ்க்கையில இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பராமரித்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தம்பி, தங்கச்சி, ஹல்லேலூயா, தேவ பிள்ளையே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு தேவனை நம்பி தேவ சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டு. அது என்னன்னா, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் இறுதி ஓய்வு நாளில் வந்திருக்கிறாய். இந்த 11வது மாதத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை விட்டுறாத, உன் நம்பிக்கையை விட்டுறாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எதிர்பார்ப்பை விட்டுறாத. ஆமென். உன் முயற்சியை விட்டுறாத. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம். நல்ல உற்சாகமா கர்த்தருக்கு துதி பலி செலுத்துவீங்களா? நன்றி, 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 நன்றி. உங்க குடும்பக்காரங்க உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கலாம், முடியாது, கைவிட்டுன்னு சொல்லி இருக்கலாம். பட் God is able. தேவனால முடியும். Thank you Lord. நன்றி, 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 நன்றி. இன்னும் ஏன் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிற? இன்னும் ஏன் இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற? விட்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், God is able. தேவனால முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. லிகரபலஷே ரியாந்தரகதரபக. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை.
நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. Thank you Lord. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்மளே அப்படி தீர்மானம் பண்ணியிருப்போம், இவ்வளவு நாள் செஞ்சு பார்த்தாச்சு, ரைட் விட்டுருவோம், ஒன்றும் நடக்கலை. ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவ சமூகத்துல கூட நீங்க அதை செஞ்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். விட்டுருவோம், எதுக்கு இதை செஞ்சுக்கிட்டே என்ன பிரயோஜனம், ஒன்றும் காணல, ஒன்றும் ஒரு நன்மையும் இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என்று நீங்கள் ஆமென் அதை வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஸ்தோத்திரம். அதை உங்க கையிலிருந்து நீங்க நழுவ விடுவதற்கான காரியங்களை செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு காலையில ஆமென் தேவனுடைய சமூகத்தில் ஒரு விசுவாச அறிக்கையை செய்யுங்க. தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Nothing is impossible to our Lord Jesus. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முடியாததுன்னு எதுவும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது உம்மால் கூடாதது. கடல் மீது நடந்தீரையாம், கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. சொல்லுங்க. கடல் மீது நடந்தீரையா, அதட்டி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே. எல்லாம் தெரிந்த பாடல் தானே, உற்சாகமா கைத்தட்டி சத்தமா சேர்ந்து பாடுகாம. உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு. ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது மரித்து உயிர்த்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரை, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. ஆமென். தெய்வமே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். உம் நாமம் சொன்னால் போதும், உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஆமென். லகரவா துரவா லேஹரஷக்கரவா துரவா கதா எல்லாம் கூடுமே. ஹalleluya ஆமென். கூடாதது நன்றி அப்பா. மலைகள் செம்மறி போல், மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏனையா. மலைகள் செம்மறி போல் துள்ளியதும் ஏனையா. குன்றுகள் ஆடுகள் போல் குதித்ததும் ஏனையா. மலைகள் ஆமென் ஹalleluya குதித்ததும் ஏனையா. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஹalleluya இராவா இகரலா ரிமனஷே கூடுமே லிகதரகபதல. நல்ல நல்ல கை தட்டி ஆமென் ஹalleluya ஆமென். உம் நாமம் சொன்னால், உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் உம் பெயரால், உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் அந்த ஹalleluya மறையுதையா. கூடுமே, கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடா ஹalleluya கபாலா கதலவா ரிமன சந்தர கதலவா. ஓ கூடுமே, மலைகள் நொறுங்கும், குன்றுகள் பதருக்கு ஒப்பாகும். மலைகள் நொறுங்கும், குன்றுகள் பதருக்கு ஒப்பாகும். மலைகள் நொறுங்கும், குன்றுகள் பதருக்கு ஒப்பாகும். கூடாதது மரித்து, மரித்து உயிர்த்தீரையா. மறுபடி ஹalleluya மரித்து உயிர்த்தீரையா. மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா. உருமாற்றம் தருவீரையா. மறுபடி ஹalleluya லிகவரகதரவா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஹalleluya இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். come on ஹalleluya கூடுமே. கபா ராகா தாரா லேமனஷே கேரியாந்த ராகதோரோ. ஓ வல்லம், வல்லம், மகிமை நிரப்புங்க. கூடுமே. இப்பொழுது உம்முடைய ஜனங்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மக்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவ பிரசன்னம் ஒரு ஒளியாய் உம்முடைய ஜனங்கள் மேல் விழுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
மகிமையின் அக்கினியாய் ஜனங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். மலைகளை நொறுக்கவும் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கவும் தக்கதான தேவனுடைய மகிமையினால் இயேசுவின் நாமத்தில் கூடுமே. ஆமென். இகரபாரா துரபாலா ஷேஹந்தாலா கதரபாகா மகிமை. ஆவியானவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஓ ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது ஒண்ணுமில்லை, தேவனால் கூடாதது ஒண்ணுமில்லை. ஓ, நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் மகிமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளோ பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் அவர். ஆமென். அக்கினி லகாஷமா துரபகா உடாலபாலக துரபாரபாலபாரப நீரபாலபார. எல்லா அந்நிய பாஷையில கர்த்தரை துதிங்க, ஆவியில கர்த்தரை துதிங்க. ரியாந்தாரபாலா துரபால விட்டு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லிகபரகதலபதரா ரிமனா ஷகதரபகா லெமனா கதரபகா துலபரத ஷஹதரபகதுரி விலிவியதரப. ஹல்லேலூயா. லெமனா கதலப. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செய். ரியாம்பல துரபரபரப டோரபரப ஷம்பரபரப லேமனபலப தீரபரபரப கபரக துரபரப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லேகரகதரப லேமனா ஷந்தரகதலப. ஹல்லேலூயா. உடாரப கதரப லேமனரகதல ஷம்பர. Hallelujah. Oh, thank you, Lord. Thank you, Jesus. Come on, song. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you, Lord. Thank you, Jesus. Sound. Praise the Lord. Lakabaraba durabalaba liandaraba shekelibianturaba. Oh, thank you, Lord. ஸ்தோத்திரம்பா. ஆமென். கர்த்தரால கூடாதது ஒண்ணுமில்லை. Thank you, Jesus. நன்றி. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. கவனிங்க. வேத வசனம் ஒன்றை நான் உங்களுக்கு நினைப்படுத்துகிறேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். Thank you, Jesus. Oh, likarabalaba durabalaba shambala. Hallelujah. ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வேதத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை. என் ரட்சிப்பு
தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். அவர் கட்டளையிடுகிறவர். அவர் இரட்சிப்பையும் நீதியையும் சமாதானத்தையும் சீயோனுக்கு கட்டளையிடுகிறவர். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பு கொடுக்கும்போது இப்படி சொல்லுகிறார், முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அவங்களுக்கு தான் சொல்றாரு, என் நீதி, என் ரட்சிப்பு, என் சமாதானம் இதெல்லாம் நான் கட்டளையிடுவேன்றார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரால எல்லாம் முடியும். ஆனா நம்ம இருதயம் முரட்டு இருதயமா இருக்கு, நம்ம நீதிக்கு தூரமா இருக்கும். இன்னைக்கு காலையில தேவ சமூகத்துல நம்ம தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு அர்ப்பணிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய இயலாமையில் நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவன் அவர். ஸ்தோத்திரம். நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக பரிதபிக்கிறவரும் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவருமாகிய தேவன். ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய இருதயம் முரட்டு இருதயமாக இருக்க வேண்டாம். நம்முடைய இருதயம் கடினமான இருதயமாக இருக்க வேண்டாம். நம்முடைய இருதயம் கல்லான இருதயமாகவும் இருக்க வேண்டாம். நம்முடைய இருதயம் வழுவி போகிற இருதயமாகவும் இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையை அண்டிக் கொள்ளுவோம், அவருடைய இரக்கத்தை அண்டிக் கொள்ளுவோம், அவருடைய தயவை அண்டிக் கொள்ளுவோம். அவர் இந்த வேளையிலே உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் அவர். நமக்காக ஏதாகிலும் செய்கிறவர். நம்மை மறக்க மாட்டார். சகோதரா சகோதரி, நம்முடைய புத்திக்கு எட்டாத நன்மைகள் அவர் செய்கிறவர். நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? Thank you Lord. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமையில் உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், என் தடைகள் எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா
காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே. கையை உயர்த்தி சொல்லுங்க, கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்காக நன்மைகளை செய்கிறவர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனை மீதமான பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதங்களினாலே நாம் கர்த்தரை ஆராதித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் வாசித்து தியானித்து அதே வசனத்தை இந்த கால வேளையில நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை தரீங்க, எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நான் பிரசங்கம் பண்ணேன். நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த வேத பகுதியை திறந்து வச்சுட்டு நான் ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்ன உடனே வாசிக்க ஆரம்பிச்சிடணும். நான் உங்க வாயை பார்ப்பேன். ஓகே, எடுத்துட்டீங்களா? ரெடி 1 2 3. இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? தலை குனிந்து இருக்கிறான். இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? வசனம் தெரியாமல் பைபிளை புரட்டுகிறான். இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? 2 வாரத்துக்கு முன்னாடி எழுதின நோட்ஸை திருப்பி திருப்பி பார்க்கிறான். எந்த பிரசங்கம், இதுவா அதுவா, இந்த பிரசங்கம் பண்ணாரா அந்த பிரசங்கம் பண்ணாரா போன வாரம் என்று தேடிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்காரு பிரசங்கம். மனுஷன் 11:45 பிரசங்கம் ஆரம்பிச்சாலே 1:15 தான் முடிக்காரு. இப்போ 12:30 தான் பிரசங்கமே ஆரம்பிக்க போறாரு. ஒரு 1:30 முடிப்பாரா 2:30 முடிப்பாரா அப்படின்னு இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? யோசித்து கொண்டிருக்கிறான். இங்கே பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது அவன் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது, இப்பொழுது செய்யக்கூடாதவைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்யாதவர்கள், இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்தவர்கள், இப்பொழுது செய்ய வேண்டியவைகள் என்கிற ஒரு சாராம்சத்தின் அடிப்படையில் ஆண்டுடைய வசனங்களை உங்களோட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்தோத்திரம். அன்றைக்கு நான் பேசும்போது செய்ய கூடாதவைகளை செய்ததை குறித்து உங்களுக்கு நான் ஆண்டுடைய வசனங்களை காட்டி கொடுத்தேன். சகோதரனை பகைக்க கூடாது, ஆனா அவன் என்ன செஞ்சான்? பகைத்தான். ஆராதிக்க போன இடத்துல, வயலுக்கு போன இடத்துல, ஜெபம் பண்ணின இடத்துல, அக்கா வர்றது எங்கதான்? சபைக்கு. ஆனா மூஞ்ச பார்க்காது. ஸ்தோத்திரம். அண்ணன் நிரம்புறது ஆவியில, ஆனா
இருதயத்துல கசப்பு, எரிச்சல். போனது வயலுக்கு, ஆனா செய்யக்கூடாததை காயின் செய்தான், இப்பொழுது செய்தான். இரண்டாவது உங்களுக்கு சொன்னேன், செய்யக்கூடாதது. ஸ்தோத்திரம். நான் நினைச்சதுதான் நடக்கும் என்று நீ ஒரு நாளும் உன் இருதயத்துல நினைக்கவே கூடாது. ஆனால் இப்பொழுது அதை நீ செய்தாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மூன்றாவது உங்களுக்கு சொன்னேன், எல்லாவற்றையும் வாங்கி கொள்ள கூடாது, செய்யக்கூடாது, ஆனால் செய்தான். யாரு? யாக்கோபு. சேஷ்ட புத்திர பாகத்தையும் வாங்கினான், ஆசீர்வாதத்தையும் வாங்கினான். ஏற்கனவே நீ வாங்கியாச்சு இல்லப்பா, அவன் கொஞ்சம் வச்சுக்கிட்டு போட்டோம், அவன் கொஞ்சம் பொழைச்சிட்டு போட்டோம், எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. வாய் நிரம்பி போ, விக்கிக்கிட்டு இருக்கு. இல்லை போட்டியெல்லாம் வைப்பாங்கல்ல, முன்னாடி பிஸ்கட்டு, பிரெட்டு, இல்லை சிக்கனு, ஆம்லேட்லாம் வச்சு போட்டி வைப்பாங்க. 2 நிமிஷத்தில் கூட சாப்பிட்டு அப்படி வாயில தொண்டையில நிற்கும், விக்கல் வரும், வாந்தி வர்றது மாதிரி இருக்கும், ஆனாலும் நூத்துவான், குத்தி குத்தி நூத்துவான். அந்த மாதிரி தான் யாக்கோபு செய்யக்கூடாததை இப்பொழுது செய்து கொண்டிருந்தான். நாலாவது ஒரு காரியம் சொன்னேன், கவலைப்படக்கூடாது. ஆனால் இப்பொழுது அவன் உள்ளம் வாடுகிறது. கவலைப்படுவதனாலே ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது. கவலைப்படுகிறதுனால கருத்த முடிய வெள்ளையாக்கவும் முடியாது, வெள்ள முடிய கருப்பாக்கவும் முடியாது. நீ கவலைப்படுறதுனால ஒன்னும் நடக்க போறது கிடையாது. ஒன்னே ஒண்ணு நடக்கும், உன் சரீரத்துல பலவீனம் வரும், நீ வியாதிப்படுவாய், உன் இருதயம் பலவீனம் அடையும், உன் சரீரம் பலவீனம் அடையுமே தவிர கவலைப்படுறதுனால காரியம் ஆகவே ஆகாது. ஆனா நீ இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அன்னைக்கு பேசினேன். ஐந்தாவது உங்களுக்கு சொன்னேன், ஆசாரிய பட்டத்தை தேடக்கூடாது, ஆனால் தேடினார்கள். செய்யக்கூடாததை இப்பொழுது செய்தார்கள். உனக்கு என்ன கொடுத்திருக்கோ அதை செய்யணும். உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கோ அந்த வேலையை தான் செய்யணும். அதை விட்டுட்டு சோதரம் ஆசாரிய பட்டத்தை நீ இப்பொழுது தேட வேண்டாம். ஆறாவது ஒரு காரியம் சொன்னேன், கழுதையை அடிக்கிறாய், இப்பொழுது ஏன் என்னை 3 தரம் அடித்தாய் அப்படின்னு கழுத வாயை திறந்து கேட்க. ஏன்னா இவன் இருதயத்துல ஒரு கோபம், இவன் இருதயத்துல, அதாவது புருஷன் மேல கோபம், புருஷன் மேல காட்ட முடியாது. என்ன, உங்க மனைவிமார்களுக்கு உங்க மேல கோபம் உங்க மேல காட்ட முடியாது. என்ன செய்வாங்க, நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல உங்க பிள்ளைய தூக்கி போட்டு 2 மிதி, அவ்வளவுதான். அதத்தான் பீலையாம் செஞ்சான். செய்யக்கூடாதத என்ன, ஆமா, இன்னும் ஒரு இடத்துல கோபத்தை மாற்றி காட்டவே செய்யாதீங்க, எரிச்சலை மாற்றி காட்டவே செய்யாதீங்க. செய்யக்கூடாதது அதெல்லாம். ஆனா இப்பொழுது அதை செய்து கொண்டு இருக்கிறாய். ஏழாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நேசித்ததை விட அதிகம் வெறுக்கிறாய். வெறுக்க கூடாது. ஆண்டவரை நேசித்தோம், நேசித்த பிறகு ஆண்டவரை வெறுக்க கூடாது. ஆண்டவரை எவ்வளவு நேசித்தோமோ அதை விட இன்னும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது, வெறுக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடவே கூடாது. ஆனால் இப்பொழுது நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை. எட்டாவது சொன்னேன், அசதியா இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். அந்த ராஜா பேர் என்னது எழுதி வச்சிருக்கீங்களா? ராஜாவுக்கு பேரு நான் எழுதி வைக்கல. அந்த ராஜா நான் நினைக்கிறேன் சோத்திரம் பேரு எசேக்கியலா இருக்கும்னு நினைக்கிறேன். எசேக்கியல் தானே?
எசேக்கியேல் தான். இந்த எசேக்கியேல் ராஜா ஆலயத்தை எல்லாம் சுத்திகரிப்பதற்காக ஆசாரியர்களையும் லேவியர்கள் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டியே, வாடா நீ அதை செய், நீ இதை செய், நீ இதை செய் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தனும் போய் ஒளிஞ்சுக்கிறான், பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு உற்சாகம் இல்லை கர்த்தருடைய விஷயத்துல, ஒரு உற்சாகம் இல்லை. அசதி, கை தட்டுறதுல உற்சாகம் இல்லை, சோத்திரம் சொல்றதுல உற்சாகம் இல்லை, எழும்பி உட்கார்றதுல கூட உற்சாகம் இல்லை. சபையில சிலர் எழும்பி உட்கார்றதெல்லாம் நான் செஞ்சு காட்டினா நீங்க எல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சோத்திரம், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதற்காக எழும்புவோம்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற சிலர் எழும்புகிறத நான் இப்போ சேர்ல உட்கார்ந்து செஞ்சு காமிச்சோம்னா நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவு அசதி. சோத்திரம், அவ்வளவு அசதி. எழும்புனா டக்குன்னு எழும்பணும், உட்காருனா டக்குன்னு உட்காரணும். வயசானவங்க இருப்பீங்க, சோத்திரம், என்ன மாதிரி நீங்க கொஞ்சம் மெதுவா எழும்பலாம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள், வாலிபம், இந்த இளம் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி துடுப்பா இருக்கணும். எழும்புனா டக்குன்னு எழும்பிடணும். அது ஒரு அசதி. கைதட்டு. சோத்திரமே சொன்னா அதுக்குள்ள இந்த பாட்டு முடிஞ்சிடும். நாதா வர்றதுக்குள்ளாலையும் பாட்டு முடிஞ்சிடும். என்ன ஒரு அசதி. அப்போ அசதியாய் இராதே, இருக்கக்கூடாது. ஆனா அசதியா இருக்கிறோம். சோதர், இன்னைக்கு ஒரு 4 வசனம் நான் உங்களுக்கு வேகமா இப்ப எப்படி பேசணும் அதுபோல சுருக்கமா உங்களுக்கு பேசி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். செய்ய வேண்டியவைகளை, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிற சில விஷயங்கள், செய்ய வேண்டியவைகளை செய்தவர்கள் அப்படின்னு கூட பேசலாம். செய்யக்கூடாததை செய்தவர்கள்னு பார்த்தோம் இல்லையா? செய்ய வேண்டியதை இப்பொழுது என்ன செய்யணுமோ அதை செய்தவர்கள் அப்படின்னு ஒரு 3 காரியத்தையும், அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையும், கர்த்தர் செய்ய சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து வேகமா ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுதும் நம்ம எங்கேருந்து வரலாம்னா ஆதியாகமத்திலேருந்து வரலாம். மறுபடியும் ஸ்தோத்திரம். நிறைய பேசணும்னு ஆசை தான், ஆனால் காலையில சமைக்கிறதுக்கு யாரும் வராததுனால என்னுடைய பிரசங்க நேரத்தை நான் சமையல் பண்ற இடத்துல செலவு பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆகவே 4 வசனங்கள் மாத்திரம்தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸ்தோத்திரம். சிலருக்கு என்னன்னா, நல்ல வேலைப்பா நான் சமைக்க வரல, அதனால ஐயா இன்னைக்கு 4 வசனம் தான் பிரசங்கம் பண்ண போறாரு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, 10 வசனம் இருந்தா 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 2 வசனம் இருந்தா 2 மணி நேரம் பேசுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது. வசனம் நிறைய இருந்துச்சுன்னு வைங்களேன், ஐயோ நிறைய இருக்கு, வசனம் நிறைய இருக்குன்னு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போயிருவேன். மொத்தமே 4 வசனம் தான் இருக்குதுன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ வருத்தப்படுத்த மாட்டேன், நம்ம வேகமா. ஏன்னா ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு 2-3 வாரமா நம்ம இந்த ஐக்கியங்கள்லாம் நடத்தாததுனால உங்களுக்கு நான் நேரம் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி இப்பொழுது சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, இப்பொழுது. இன்னும் ஒரு முறை சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது. இப்ப வாசிங்க. இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும், உனக்கு பின் தலைமுறையாக வரும் சன்னதியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். போதும். செய்ய வேண்டியவைகள். இப்போ நீ என்ன செய்யணும், செய்யக்கூடாதது, இப்ப நீ என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, ஸ்தோத்திரம், நீ உனக்கும் உனக்கு பின்னே பிறக்க போகிற உன் சன்னதி ஆகிய சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணணும். இப்ப நீ பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க சத்தமா. விருத்த, அதான் உடன்படிக்கை. உடன்படிக்கையை கைக்கொள்.
இப்ப நீ செய்ய வேண்டியது என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணுதல் என்றால் நான் 2 விதங்கள்ல சொல்றேன். ஒன்று ஞான ஸ்நானம், இன்னும் ஒன்று பரிசுத்தப்படுத்துதல் அல்லது சுத்திகரிப்பு. ஸ்தோத்திரம். இப்ப நீ என்ன செய்யணும்? 13 வயசுக்கு மேல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், வயதான பெற்றோர், இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இன்னும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்துல நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காட்டா இப்ப எடுக்கணும். இப்ப நீ செய்ய வேண்டிய மொத விஷயம், உன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவோடு கூட உன்னை ஒப்புரவாக்கி இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்துல தண்ணீரில் இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும். அதுக்கு பேரு விருத்த சேதனம். ஏன் ஒரு அலையில சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாங்கெல்லாம் எடுத்துதாயா இருக்கோம் அப்படின்றீங்களா? எடுத்தவங்களுக்காக ஸ்தோத்திரம். நான் எடுக்காதவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிறவர்கள், இப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் உங்ககிட்ட இப்ப என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஸ்தோத்திரம். சில வருஷங்களாக சபைக்கு வர்றவங்களும் இருக்கீங்க. ஏன்னா சில வருஷங்களா சபைக்கு வர்றவங்களும் இருக்கீங்க. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சபைக்கு வந்து இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காத கேசுகள் எல்லாம் இருக்கு. ஸ்தோத்திரம். அது எதுக்கு சபைக்கு வருதுன்னு அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கும் தெரியாது. அல்லேலூயா. எப்படி? இது எதுக்கு சபைக்கு வருதுன்னு அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, கர்த்தருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனா 4 வருஷமா சபைக்கு வருது, 3 வருஷமா சபைக்கு வருது, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல. இன்னைக்கு நீ எடுக்கணும் ஞானஸ்நானம். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது, அல்லேலூயா, காலம் கடத்தவே கூடாது. இன்றைக்கே இரட்சணிய நாள். அல்லேலூயா. இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவன் சொல்லுகிற உடன்படிக்கை அது. மோசே கிட்ட சொல்றாரு, இப்ப நீ பண்ணலன்னு வையன், ஒரே அடியா உன்னை அடிச்சு போடுவேன். நீ செய்ய வேண்டிய மொத்த விஷயம் என்னன்னா, நீயும் உனக்கு பின் வருகிற எல்லா ஆண் மக்களுக்கும் நீ விருத்த சேதனம் பண்ணணும், சுத்திகரிப்பு உண்டாக்கணும், பரிசுத்தம் உண்டாக்கணும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நீங்க காணப்படணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம் இது எல்லாம் கழுவி, ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். செய்வோம் அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாங்க செய்வோம் ஆண்டவரே. என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தவங்க பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒருவேளை அழுக்கு பட்டிருந்தா, ஒருவேளை களங்கம் உண்டாயிருந்தா, இன்னைக்கு அப்பா சமூகத்துல விழுந்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும்னு சொன்னா, அந்த கிருபையுள்ள தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உடன்படிக்கையை கைக்கொள். என்ன உடன்படிக்கை? விருத்த சேதனம் என்னும் உடன்படிக்கை. தேவன் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை அதுதான் ஞானஸ்நானம். அதுக்கு பேர் உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது உடன்படிக்கை, தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. ஸ்தோத்திரம். இல்லையா? தண்ணிக்குள்ளால இறங்கி நின்று ஸ்தோத்திரம், அங்க ஐயா கேள்வி கேட்பார், விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். அறிக்கை செய்யறியா? அறிக்கை செய்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த இயேசுவுக்காக வாழ்வியா? வாழ்வேன். அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. வாழ்விலும் தாழ்விலும், மரணத்திலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும்
இல்ல, கைப்பிடிச்சு ஒரு உடன்படிக்கை பண்றோம் பாருங்க. அது போல கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கையின் நேரம் தான் ஞான ஸ்நானம். அப்ப ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க இன்னும் கர்த்தரோட நீங்க உடன்படிக்கை செய்யல. உங்களுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இல்ல, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரை கைப்பிடிச்சு பிதா குமாரன் பரிசுத்தாவிட நாமத்தினால மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து எழும்பும் போதுதான் அவரோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். அவர் அப்பா, நீங்க பிள்ளை. அது வரைக்கும் கூப்பிடப்படாது. ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு சொல்றேன், இயேசுவை பார்த்து அப்பான்னு கூப்பிடாத. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து எப்படி கூப்பிடாத? அப்பான்னு கூப்பிடாத. உடன்படிக்கை பண்ணாம எப்படி அப்பா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்படாம எப்படி அவர் அப்பாவாக முடியும்? இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படாம அவரோட உடன்படிக்கை செய்யாம எப்படி நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறது? அப்போ முதல்ல உடன்படிக்கை செய்யணும், அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. வயசான தகப்பன்மார் இருக்கீங்க, நான் இந்த பிள்ளையார் தாங்கலேருந்து வர்றவங்களெல்லாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே தான் வர்றேன். சோத்திரம். இந்த ஐயாலாம் 4 வருஷமா சபைக்கு வர்றீங்க, இன்னும் நீங்க ஞானஸ்நானம் எடுக்காமலே தான் சபைக்கு வந்துகிட்டே இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. உங்க நோக்கம் என்ன? சபைக்கு வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு எனக்கு புரியல. ஸ்தோத்திரம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துத்தான் ஆகணும். ஞானஸ்நானம் எடுத்துத்தான் ஆகணும். இப்பொழுது எடுக்கணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளால ஞானஸ்நானம் எடுத்துத்தான் ஆகணும். ஸ்தோத்திரம். அப்புறம் இல்லாத எதுக்கு சபைக்கு? எதுக்கு? அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போனா படிக்கணும். ஏன் நிறைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகல? எனக்கு படிப்பு வரல, அதனால பள்ளிக்கூடத்துக்கு போகாது. ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடத்தை பாதியிலே நிப்பாட்டிரும். நம்ம பாதியில நிப்பாட்டுற ஆட்கள் இல்லை, பரலோகத்துக்கு போய் சேர வேண்டிய ஆட்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. நேற்றைக்கு ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். காலையில இங்கே இது போயிட்டோம். ஸ்தோத்திரம். முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு 6 மணி தாண்டிடுச்சு. ஸ்தோத்திரம். ஒரு அடக்க ஆராதனை. ஒரு நம்ம பாஸ்டருக்க மாமனார் இறந்துட்டாங்க. ரொம்ப பலவீனத்தோடு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட சபையில் நீண்ட காலம் ஆண்டவரை ஆராதிச்சிருக்காங்க. கொஞ்ச காலங்கள் சபையில் ஆராதிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன மன கசப்பு அந்த சபையில். அதனால 1 வருஷமாக அந்த சபைக்கு அவங்க போகலை. அவங்க 1 வருஷமாக அந்த சபைக்கு போகலையாம். ஸ்தோத்திரம். இப்போ வியாழக்கிழமை காலையிலேருந்து அவருக்கு ஒரே மூச்சு திணறல். வியாழக்கிழமை காலையிலேருந்து, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நேற்றைக்கு சனிக்கிழமை, அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன கிழமை தான்? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை தான். அன்னைக்கு தான் காலையிலேருந்து அவருக்கு ஒரு மூச்சு திணறல். மூச்சு திணறல் உண்டாகி அவர் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அவர் ஏற்கனவே ஒரு பலவீனமான ஒரு ஆள் தான். மருத்துவமனையில் மருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு மூச்சு திணறல் உண்டாகுது. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நிறைய காரியங்களை அவங்க மகா மருமக அவங்கெல்லாம் ஊழியத்தில் இருக்காங்க நம்ம ஸ்தாபனத்தில். அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் அந்த மகா சொன்னாலாம் அப்பா கிட்ட, அந்த அவங்க தகப்பனார்கிட்ட, அப்பா அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார், எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, நான் இனி பிழைப்பானான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த தகப்பனார் சொல்லிகிட்டே இருக்க. அவங்க சொன்னாங்களாம், அப்படின்னா யாருக்கிட்ட எல்லாம் நீங்கள் ஒப்புரவாகலையோ அவங்கள்ட்ட எல்லாம் ஒப்புரவாகிடணும், இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்த சபை. ஏன்னா 1 வருஷமாக சபைக்கு அவங்க போகலை. அந்த பாஸ்டர் ஃபேமிலியோடு அவங்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு. போகலை அவங்க 1 வருஷமாக. உடனே இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டரை கூப்பிட்ருக்காங்க. சோத்திரம். பாஸ்டரு உங்களை மாதிரி எப்படி சொல்லலாம், நம்மளை மாதிரி கல்லான மனுஷன் இல்லை அப்படி சொல்லிடலாம். என்ன நல்லா கவனிங்க. ஊழியக்காரன் இங்கே நின்று தான் ஒரு மாதிரி சொல்லுவான். நீங்கள் ஐயா வாங்கன்னா பாவம் யார் பெற்ற பிள்ளையோன்னு ஆளாக வண்டி எடுத்துக்கிட்டு ஊழியக்காரன் உங்கள் வீட்டில் வந்து நிற்பான். ஒரு இல்லையா சொல்லுங்கள். சோத்திரம். அந்த மனுஷனும் 1 வருஷம் சபைக்கு போகலை, மனக்கசப்பில் இருந்திருக்காங்க. இவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே அந்த ஆள், அந்த பாஸ்டர் சாயங்காலமாக போயிருக்காங்க வீட்டுக்கு. போன உடனே இவர் அழுது மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி
அந்த பாஸ்டர் வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்ச தூரம் போன உடனே அந்த மனுஷன் தேவராஜ்யம் போய் சேர்ந்துட்டார். தேவராஜ்யத்துக்கு போனோம், பரலோகத்துக்கு போனோம். என்னால் கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், பொறாமை, காய்மகாரம் இதெல்லாம் யார் மேலேயும் இருக்கக்கூடாது. யார் மேலேயும் இருக்கக்கூடாது. இருந்தால் பரலோகத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தா யார் மேலேயும் உனக்கு கசப்பு இருக்கக்கூடாது, யார் மேலேயும் எரிச்சல் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் உனக்கு வெறுப்போ தூஷணமோ இருக்கக்கூடாது. இருந்தா எங்க போக முடியாது? அல்லேலூயா. போகணுமா? சிலருக்கு என்ன நினைப்பா, ஐயா அவர் மன்னிப்பு கேட்ட உடனே தானே போனாரு, நாங்கள் இப்போ கேட்டோம்னா உடனே எங்களை எடுத்துருவார், அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் இந்த கசப்பில் வாழ்கிறோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் இந்த பெருமையில் வாழ்கிறோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் கூட சண்டை போட்டு கொஞ்ச காலம் கூட வாழ்ந்துடுறோம். ஏன்னா இப்போ ஒப்புரவு ஆகிட்டா உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடனே எடுத்துக்குவார் பரலோகத்துக்கு. சோத்திரம். அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா? இல்லை ஒப்புரவு ஆயிரலாமா? சரி போட்டோம். என்ன அப்போ எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு உடன்படிக்கையை கை கொள்ளணும். 2வது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். வேகமா ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க. இப்பொழுது. மறுபடியும் சொல்லுங்க, இப்பொழுது. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது. இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல், அங்கே நான் குறிக்கிற மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஆமென். மறுபடியும் ஆபிரகாமை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உடன்படிக்கையை இப்பொழுது கைக்கொள். உடனேயே அவன் கை கொண்டான், செய்ய வேண்டியதை உடனேயே செஞ்சான். 2வது கர்த்தர் சொல்றாரு, உன் ஏக புத்திரன், உன் ஏக சுதன், இல்லையா, உன் நேசகுமாரன் ஈசாக்க பலியிடு. இப்ப பலியிடு. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க அம்மா. பின்னாடி இப்பொழுது பலியிடு. சத்தம்மா சொல்லுங்க. இந்த பக்கம் சொல்லுங்க. தகப்பன்மாரெல்லாம் சொல்லுங்க. எனக்கு வயசாயிட்டு நான் அப்பா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது பலியிடு. ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யணும்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. உன் ஏக சுதன் 25 வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்து, வயசு 100வது வயசுல ஒரு குழந்தை. அந்த குழந்தைய எப்படி அவன் அரவணைச்சிருப்பான், எப்படி பாசமா வளர்த்திருப்பான், எவ்வளவு கண்ணு மணி தங்கம் பித்தளை குட்டி கண்ணுக்குட்டி. நம்ம 4 பெத்துமே 4 பிள்ளைகளையும் எப்படி கொஞ்சிட்டு கிடக்கும். ஆமாவா? ஆமா தானம்மா ஐயா? அப்படி தானே. 10 பிள்ளைகளை பெத்தா 10வது பிள்ளைய கூட கொஞ்சிறதுல அவ்வளவு திறமசாலிகள். 100 வயசுல ஒத்தைக்கு ஒரு ஆம் பிள்ளைய பெத்து கையில வச்சிருக்கிறான் ஆபிரகாம். எப்படி கொஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி பாசமா பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? கீழே விட்டுருப்பானா? ஒரு நிமிஷம் ஈசாக்க ஆபிரகாம் கீழே போட்டிருக்கவே மாட்டாரு. ஏன் என் சொல்ல புள்ள, என் தங்க புள்ள, என் கண்ணு புள்ள, ஐயோ யார் அடிச்சாடி சாத்தர. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நேசகுமாரன், நீ ரொம்ப நேசிக்கிற அந்த நேசகுமாரன்ல 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா, ஒரு 5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா, ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா, அந்த குழந்தைக்கு மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்க. குழந்தைய லேட்டா பெற்றவங்களுக்கு தெரியும் இல்ல? யாரும் லேட்டா பெக்கல போல இருக்கு. குழந்தைய லேட்டா பெற்றிருந்தா தெரியும். 5 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தா, ஐயோ அந்த குழந்தைக்கு மேல வச்சிருக்கிற அன்பு என்ன, பாசம் என்ன, தோத்திரம். அதை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி தோத்திரம்.
இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு போய் பலியிடு. நான் இப்படி சொல்றேன், நீ எதை ரொம்ப நேசிக்கிறியோ, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற எதுக்கெல்லாம் கொடுத்து உன் நேசத்தை ரொம்ப வெளிப்படுத்துறியோ, இன்னைக்கு கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சிரு. அது ஒருவேளை உங்க தொழிலா இருக்கலாம், உங்க கையின் பிரயாசமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், அது ஒருவேளை செல்லுக்குள்ள வர்ற ஹாய் ஹவ் ஆர் யூ அதுவா இருக்கலாம். எல்லாத்தையும் கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சு இப்போ நீ பலியிட்டணும். பலியிட்டா உனக்கு கர்த்தர் யெகோவா ஈரேயாக இருப்பார். இல்லைங்க, எங்களுக்கு இதுதாங்க வேணும் அப்படின்னு நீ வச்சுக்கிட்டா கர்த்தரால உனக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. இப்ப என்ன செய்யணும்னா, நீங்க எதுக்கு பின்னால யார நேசிச்சு எதை நேசிச்சு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ, அது ஈசாக்கா இருக்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, யாக்கோபுக்கு உங்களுக்கு வசனம் தெரியாது, தோத்திரம் எனக்கா. யாக்கோபுக்கு கேட்டேன், யாக்கோபுக்கு ஒரு ராகேல். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, நேசகுமாரன். யாக்கோபுக்கு முந்தானையை பிடிச்சிக்கிட்டே சுத்துறான், ராகேலு 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 ராகேலு. எம்மாடி சோத்திரம். யாக்கோபுக்கு இன்னும் ஒண்ணுக்கு மேல ஆசை, மந்த ராத்திரி பகலா ஆடு 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 ஆடு, மாடு 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 மாடு, வயலு 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 வயலு, வியாபாரம் 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 வியாபாரம். என்னன்னு அதையும் சேர்த்து சொல்லணுமா? வேலை 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 வேலை. ஏன் நீங்களும் வந்து மாட்டுறீங்க? சோத்திர வேலை 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 வேலை. யாக்கோபு என்ன எதை ரொம்ப நேசிச்சான்? யாக்கோபுக்கு நேசம் எது? ஆபிரகாமுக்கு நேசம் எது? ஈசாக்கு. யாக்கோபுக்கு நேசம் ஆடு 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 ஆடு, ராகேலு 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 ராகேலு. ஹல்லேலூயா. மனசிலாயோ? ஹல்லேலூயா. இத இன்னைக்கு என்ன பண்ணணும்? இப்போ பலிபீடத்துல கொண்டு வந்து நீ பலி செலுத்தினா கர்த்தர் உனக்கு யெகோவா ஈரேயாக இருப்பார். யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம் தெரியுமாம்மா? ஐயா, என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். உன் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். உன் காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். உன் எதிர்காலங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். உன் பிள்ளையை அவர் பார்ப்பார். உன் மிருக ஜீவன்களை அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ எதை ரொம்ப நேசிக்கிறியோ, கர்த்தருக்கு இடம் கொடுக்க முடியாம, கர்த்தரை தேட முடியாம, கர்த்தரை ஆராதிக்க முடியாம, கர்த்தரை சேவிக்க முடியாம, கர்த்தரையே இந்த யாக்கோபு, நான் ஏற்கனவே ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், யாக்கோபு கர்த்தரை 21 வருஷம் மறந்தே போயிட்டான். அப்பா வீட்டில் இருந்து புறப்பட்ட அன்னைக்கு ராத்திரி கல்லை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தூங்கும் போது ஒரு தரிசனம். வானம் திறந்திருக்கு, ஏணி வைக்கப்பட்டிருக்கு, தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள், ஏணின் உச்சியில ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து ஒரு சத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு முன்னை கைவிடுவதில்லை, திரும்ப உன்னை தகப்பன் தேசத்துக்கு வர வைப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, அப்படியானால் நீரே, ஆனால் நீரே கூட இருந்தால், அதை செய்தால், இதை செய்தால், அப்படி செய்தால், இப்படி செய்தால், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர்,
சொன்னதை செய்திடும். நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. இப்போ இவர் மாமா வீட்டுக்கு போயிட்டார். அங்க போனோன்னு ராகேலை பார்த்துட்டான், அவ்வளவுதான். மாமா வீட்டுக்கு போனதும் இவன் கண்ணில் என்ன பட்டுட்டு, ஃபர்ஸ்ட் லுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் சைட்டு, முதல் பார்வை விழுந்துட்டான், அவ்வளோதான். அப்புறம் அப்பனையும் ஞாபகத்துக்கு வரல, அம்மையும் ஞாபகத்துக்கு வரல, அண்ணனையும் ஞாபகத்துக்கு வரல, கூட இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னார்ல அவரையும் இவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. 21 வருஷம் ராகேலு, அம்மா ராகேலு. எத்தனை வருஷம்? 21 வருஷம். 21வது வருஷம் பெதடிலேயே அடிச்சு சொன்னாரு, ஏ மரமண்டையா, நான் ஒருத்தன் உன் வாழ்க்கையில இருக்கேன், நான் ஒருத்தன் உன் வாழ்க்கையில இருக்கேன்டா. ராகேலு ராகேலுன்னு சுத்துற, ஆடு ஆடுனே சுத்துற, ஞாபகம் இருக்கா? நீ உன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்படும் போது உனக்கு தரிசனமான கர்த்தர் நான். ஒழுங்கு மரியாதைக்கு புறப்பட்டு அப்பன் வீட்டுக்கு போ. உடனே ஆண்டவரே தோத்துறப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா, ஐயோ என்னைய மறந்துட்டு ஆண்டவரே, இன்னும் இப்பவே கிளம்புற ஆண்டவரேன்னு உடனே கிளம்பிட்டான். ஹல்லேலூயா. அப்ப இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? நேசகுமாரன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற எதுக்காவது நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தா அதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சிருங்க, பலியிட்டுருங்க. ஆமென். அந்த வசனத்துல இன்னும் நிறைய பேசலாம், நேரம் பத்தாது. ஸ்தோத்திரம். அதனால அடுத்த குறிப்புக்கு போயிடுறேன். 3ஆவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். நான் நினைக்கிறேன் இங்கே முடிக்கிறேன் இன்னைக்கு. யாத்ராகமம் 11, ஏன்னா மணி 1ஆக போகுது. யாத்ராகமம் 11 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது. மறுபடியும் சொல்லுங்க, இப்பொழுது. இன்னும் ஒரு முறை சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது. இப்ப வாசிங்க. ஒவ்வொருவனும் அவன் பக்கத்து வீட்டுக்கு போவானாக. ஒவ்வொருத்தியும் அவள் பக்கத்து வீட்டுக்கு போவாளாக. வெள்ளி உடைமை போதும், ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவாளாக. வெள்ளி உடைமையையும் பொன்னுடைமையையும் கேட்டு வாங்குவார்களாக. இப்ப இனி என்ன செய்யணும்? வருஷ கடைசியில வந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய, இப்ப நீ என்ன செய்யணும்னா, பக்கத்து வீட்டுக்கு போய் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, டி மைனர், உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் பூலோ. ஞாபகம் வரும்போது சொல்லிடணும். இந்த முன்னாடி விசுவாசி பிள்ளைகள்லாம் இருக்கு இல்லையா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது முக்காடு போட்டுட்டு வரணும், இல்லைன்னா சபைக்கு வராத. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரும்போது தலையில முக்காடு இருக்கணும், புரியுதா? இல்லைன்னா சபைக்கு வராத. எல்லாருக்கும் நான் முக்காடு வாங்கி கொடுத்துருக்கேன், முக்காடு போட்டுட்டு தான் வரணும். இல்லைன்னா இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே என் கையில் 150 ரூபா கொடு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நான் உனக்கு புது முக்காடு வாங்கி தருவேன். முக்காடு இல்லாமல் சபையில் இருக்கக்கூடாது. புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு இல்லை, என்ன வீர்நத்தம், திருநாரையூர், சோழகூர் தானே. இப்போ பாடும். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம்
சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நேரம் இல்லை, ஜெபம் பண்ண போறோம். இப்போ என்ன செய்யணும்னா, பக்கத்து வீட்டுக்கு போய் இயேசு நல்லவர்னு சொல்லணும். இப்போ நீ என்ன செய்யணும்னா, உன் பக்கத்து கிராமத்துக்கு போ, உன் எதிர்த்தாப்புல இருக்கிற கிராமத்துக்கு போ. அங்கே ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் இருவழி சந்திகளில் கட்டப்பட்டிருக்கும். அதை போய் அவிழ்த்து நீ இயேசுவுக்கு வேணும்னு கொண்டு வந்து சபையில் நிறுத்தணும். அதுதான் இந்த வருஷத்தின் இறுதியில் இப்பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயம். இவங்க செஞ்சாங்களா? அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 12, 35வது வசனம், 36வது வசனம். மோசே சொல்லி இருந்தபடி, ஊழியக்காரன் சொன்னபடி, இஸ்ரவேல் ஜனங்கள், வீரநத்தத்தில் இருக்கிற சாட்சியின் கூடாரத்தில் இருக்கிற ஜனங்கள், எகிப்தியரிடத்தில், பக்கத்து வீட்டிலிடத்தில், பக்கத்து கிராமத்திடத்தில் வெள்ளியுடைமைகளை, பொன்னுடைமைகளை, வஸ்திரங்களையும் கேட்டார்கள். போய் சொன்னார்கள், கூப்பிட்டார்கள், வாங்க சர்ச்சைக்கு வாங்க, இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவே உண்மையான தெய்வம், அவரை நம்புங்கள் என்று போய் சொன்னார்கள், போய் கூப்பிட்டார்கள். உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன செய்தார்கள்? செருப்பை கலத்தினார்கள், விளக்கு மரத்தை எடுத்தார்கள். என் வீட்டுக்கே வராதே, என் வீட்டுக்குள்ள வராத, என்ன கர்த்தர், என்ன இயேசு என்று அவர்கள் சொல்லாமல் என்ன சொன்னாங்களாம்? கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. எந்த வீட்டில் போய் வாங்கம்மா, இயேசுதான் நல்லவர், இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுதான் ரட்சகர் என்று எந்த வீட்டில எல்லாம் போய் சொன்னாங்களோ, எல்லா வீட்டிலேயும் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினார். அவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்களும் வாரோம். அல்லேலூயா. எங்களையும் கூட்டிட்டு போங்க, நாங்களும் உங்க கூட வாரோம். இயேசு இயேசுன்னு சொல்றிய, நாங்களும் உங்க கூட அந்த தேவனை, ஏன்னா 430 வருஷம் என் ஊர்ல நீ வாழ்ந்ததை நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. 430 வருஷம் என் ஊர்ல, என் சொந்த ஊர்ல நீ வாழ்ந்ததை நான் பார்த்துருக்கிறேன். உன் கடவுள் உனக்கு எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாருன்னு நான் பார்த்துருக்கிறேன். உன் கடவுள் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு பார்த்துருக்கிறேன். எங்க ராஜா உங்களை எவ்வளவோ ஒடுக்கினாரு, எங்க ராஜா உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தினாரு, எங்க ராஜா உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாரு. ஆனாலும் உங்கள் தேவன் உங்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறாருன்னு நாங்க பார்த்துருக்கிறோம். ஆகவே உங்க கூட நாங்களும் கானானுக்கு வருகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இப்ப என்ன செய்யணும் சகோதரா, தம்பி, என்ன செய்யணும்? கிறிஸ்துமஸ் வருது, என்ன செய்யணும்? இப்ப நீ போய் பக்கத்து வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இயேசுவை பத்தி சொல்லி, அவங்ககிட்ட இருக்கிற பொண்ணுடைமையும் வெள்ளி உடைமையும் வாங்கிக்கிட்டு, அவனையும் கூட்டிக்கிட்டு தேவ சமூகத்துக்கு வரணும். செய்யலாமா? எழுதுன்னு பஞ்சம் பண்ணும். அப்ப 3 காரியம். 1, உடன்படிக்கையே கைக்கொள். செய்ய வேண்டியதை உடனே அவங்க செஞ்சாங்க, செய்ய வேண்டியதை உடனே செஞ்சாங்க. அதை தான் நீங்க அதை சாராம்சத்தை மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கையை கைக்கொள்ளுனாரு, உடனே கை கொண்டான். உன் நேச குமாரனை எனக்கு பலி செலுத்த கொண்டு வானாரு, உடனே கொண்டு போனான். 3வது இங்க நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம், பக்கத்து வீட்டுல போய் கேளுங்கன்னாரு, உடனே இவங்க எல்லாம் போய் கேட்டாங்க. உடனே இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? What are you going to do now? நீ இப்ப என்ன செய்ய போகிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடி இருக்கிற நேரத்தில்
ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரோட நீங்க பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. தம்பி, தங்கச்சி, எனக்கு அருமையான சகோதரா, சகோதரி, கண்ணை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இப்பொழுது கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் 3 விஷயங்கள் எதிர்பார்க்கிறார். இப்ப எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நீ உடன்படிக்கை செய்யணும், ஆண்டவரோட உடன்படிக்கையை கை கொள்ளணும், அவரோட உடன்படிக்கை செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆமா, ஹல்லேலூயா. இன்னும் நாட்கள் கடத்தாத, காலத்தை கடத்தி கொண்டு போகாதீங்க, நாட்களை கடத்தி கொண்டு போகாதீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க புதுசா சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், இன்னைக்கு உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். 3 மாசம் கழிச்சு ஒப்பு கொடுக்கிறேன், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம், புது வருஷம் பிறந்த பிறகு பார்த்துக்கலாம். வேண்டாம். நாளை நமது அல்ல, நாளைக்குரிய விஷயம் நமக்குரியது அல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், மூடனே அப்படின்னு கூப்பிட்டார். மூடனே, இன்று இரவு உன்னுடைய ஜீவன் போனால் நீ சேர்த்து வைத்திருக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் கேட்டார். மூடனேன்னு கூப்பிட்டார் அவனை பார்த்து. அதனால நாளைக்குன்ற பேச்செல்லாம் மூடன். ஸ்தோத்திரம். இப்பொழுது, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, இப்பொழுது. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் எடுத்து, ஆமென், பரிசுத்தம் இல்லாம ஒரு வாழ்வு இருந்தா ஒப்பு கொடுங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, இப்பொழுது ஒப்பு கொடுங்க. விருத்த சேதனத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் இருதயத்தின் நுனி தோலை வெட்டுங்க, இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Yes Jesus. இரண்டாவது, ஆமென், ஆமென், பலியிடு. நேசகுமாரனை கொண்டு வந்து பலியிடு. ஸ்தோத்திரம். அதில் நிறைய விஷயங்கள், நிறைய கோணங்கள்ல பேச முடியும். ஸ்தோத்திரம். ஆனா உங்களோட பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலியிடு, பலியிடு, பலியிடு. ஸ்தோத்திரம். 100 வயசுல பிறந்த குழந்தை ஈசாக்கு. ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமா, எத்தனை வருடம் லேட்டா அந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்ப எப்படியெல்லாம் நேசிச்சிருப்பான், எவ்வளவு அன்பா வச்சிருப்பான். ஆண்டவரே பார்த்து சொல்றாரு பாருங்க, ஓ நேசகுமாரன்றார். சும்மா வெறுமனே ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம்ல, எப்பா உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுத்தல ஈசாக்கு, அந்த குழந்தைய கொண்டு வந்து நீ எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம ஆண்டவர் சொல்றார், ஓ ஏக புத்திரன், ஓ நேசகுமாரன், நீ ரொம்ப நேசிக்கிற, சோதரன், எனக்கு கொஞ்சம் பலி செலுத்துவியா அவனை? அவன் ஒட்டனையே மாறு உத்தரவுக்கு இடமே இல்லை, மறு பேச்சுக்கு இடமே இல்லை. அப்படியே அவன் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கிளம்பிட்டாரு, வேலைக்காரர்களை கூப்பிட்டு சேனம் கட்டி. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? தங்கச்சி ஒப்பு கொடு, தம்பி ஒப்பு கொடு, சகோதரா சகோதரி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷ கடைசியில கர்த்தர் பக்கம் திரும்பி வாருங்க. கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். தம்பி கர்த்தர் பக்கம் திரும்பி வா, தங்கச்சி கர்த்தர் பக்கம் திரும்பி வா. ஸ்தோத்திரம். சகோதரா கர்த்தர் பக்கம் திரும்பி வாருங்கள், சகோதரி கர்த்தர் பக்கம் திரும்பி வாருங்கள், தாயே தகப்பனே கர்த்தர் பக்கம் திரும்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இன்னைக்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எதுக்கு பின்னாடியோ போயிட்டே இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நீங்க சொல்லலாம், இல்ல நான் கர்த்தரை நினைச்சுக்கிட்டே தான் போறேன். இல்ல இல்ல இல்ல, கர்த்தரை நினைச்சுக்கிட்டே இருந்தா நீ அதுக்கு பின்னாடி போகவே முடியாது. கர்த்தரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ ராகேல் பின்னாடி போகவே முடியாது. கர்த்தரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ ஆட்டுக்கு பின்னாடி போகவே முடியாது. கர்த்தரை நினைச்சுக்கிட்டு இருந்தா கர்த்தர் பின்னாடி தான் வருவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரையே நினைக்காம வேற விஷயங்களையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வேற, அதான் நேசம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதை பலிபீடத்துல கொண்டு வந்து பலி செலுத்திருங்க, பலி செலுத்திருங்க, செலுத்துங்க, பலி செலுத்துங்க, பலி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ஈரேயாக இருப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். உங்களிடத்தில் அவர் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். கோடா கோடியாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். இது ஏன் வார்த்தை அல்ல, நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, தேவன் பரிசுத்த வேதத்தில் எழுதி கொடுத்துக்கிற அவருடைய வார்த்தை, ஆவியானவரால் திருவிளம்பற்றப்பட்ட வார்த்தைகள் அவைகள் எல்லாம். ஸ்தோத்திரம். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமா, கர்த்தரை மாத்திரம் நேசிங்க. வேற இடையில வேற எதுக்கும் உங்க நேசத்தை விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். அப்படி விட்டுருந்தா இன்னைக்கு தேவ சமூகத்துல பலி செலுத்திடுங்க. மூணாவது பிரைஸ் தி லார்ட்.
கேட்டு வாங்குங்க. இப்பொழுது நீங்க கேட்டு வாங்குங்க. அங்க ஒரு வார்த்தை நான் சொல்லணும், சொல்லாம கடந்து வந்துட்டேன். ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, பஸ்காவை ஆசரித்த ஒவ்வொருவனும், அந்த வார்த்தையை நான் சொல்லணும். ஆமென். சொல்லி நான் முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. பஸ்காவை ஆசரித்த ஒவ்வொருவனும் பக்கத்து வீட்டுக்கு போய், அயலகத்தான் வீட்டுக்கு போய் கேட்டு வாங்கினான். பஸ்காவை ஆசரிச்ச உடனே கிளம்பிட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பஸ்காவை ஆசரிக்கிறீங்களா? திருவிருந்துல பங்கெடுக்கிறியா? ஆமா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. ஸ்தோத்திரம். அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் கை வைக்கும் போது இருதயத்துல குத்தணும். அதுக்கு பேர் மனசாட்சி. அதான் அறிவிப்பு நேரத்தில் சொன்னேன், மனசாட்சி. இருதயத்துல குத்தணும். இந்த வருஷத்துல நான் ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணல, நான் ஒரு பாவி, இந்த பந்திக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? பந்தியில பங்கெடுக்காம காலத்தை கடத்திடலாமா? அது நல்ல மனுஷனுக்கு அடையாளம் இல்லை. நல்ல மனுஷன் என்ன செய்வான்னா, இன்னைக்கே ஒப்பு கொடுப்பான், இப்பொழுதே ஒப்பு கொடுப்பான். அடுத்த பந்திக்கு வர்றதுக்கு முன்னாடி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆத்துமாவை தேடி கண்டுபிடிச்சு ஆலயத்துக்கு கொண்டு வந்துடுவேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட விட்டுறப்படாது. இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறவங்க இன்னையோட கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே பேரப்படாது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாரம் இவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவளை வழிநடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது உங்கள் வேலை. ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அன்னாள் தன் பிள்ளைய கொண்டு போய் சாமுவேலை விட்டுட்டு அப்படியே போயிடல. வருஷத்துக்கு ஒரு முறை வருவாளாம். ஸ்தோத்திரம். வந்து பிள்ளைய விசாரிப்பாளாம். அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவனுக்கு தேவையான உணவு பண்டங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து விசாரிச்சு, நல்லா இருக்கியா, இரு, ஏலி தாத்தா கூடயே இரு, சபையிலேயே இரு, ஆண்டவருக்குள்ளே இரு, நல்லா ஜெபம் பண்ணு, இதை செஞ்சாலாம். ஸ்தோத்திரம். விட்டுட்டு போயிடலையாம். ஆமாம், அதனால சபையில் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். கொண்டு விட்ட விசுவாசிய கடைசி வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கிறதும் உங்க வேலை. அவங்கள வாரம் சந்திக்கணும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் அப்படின்னா ஆண்டவரோட ஸ்தோத்திரம் நமக்கு துணையாக இருப்பார். ஒரே ஒரு வார்த்தையை நம்ம பாடி முடிக்கலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க கை உயர்த்தி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். இந்த கர்த்தரை நம்புறீங்களா? நான் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இடங்கொள்ளாமற் போக மட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரேயாக கர்த்தர் இவர்களுக்கு வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளெல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் கர்த்தர் இந்த வாரத்தில் இவர்களுக்கு வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
தேவன் இவர்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை செவ்வையான வழியில நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே, புல்லுள்ள இடங்களிலே இப்படி ஆத்துமாக்களை தேற்றி நீதியின் பாதையிலே கர்த்தர் இவர்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன என்று ஆபிரகாமுக்கும் ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட போது அவர்கள் உடனடியாக அதை செய்தது போல இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியவைகளை தவறாமல் செய்து முன்னேற தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. கிருபைக்குள் வைத்துக் கொள்ளும். மழை காலங்களாக இருக்கிறது, உடைய பாதுகாப்புக்குள்ளே தருகிறோம். தேவ இரக்கம் வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் ஊழியங்கள் எல்லாவற்றோடும் உடைய வருகை மட்டும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். பரலோகத்தில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடன் புறப்படும் ஐக்கியங்கள் நடைபெறும். சுருக்கமாக ஒரு 10-15 நிமிஷத்துல ஐக்கியங்கள் நடத்துங்க.